பேர்ல நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சத்யராஜன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட மீட்டிங் செப்டம்பர் 31 2ஆம் தேதி நடக்க போறதா சொல்றாங்க. கேரளாவில் பிஜேபி சம்பந்தப்பட்ட பெரிய தலைவர்லாம் கலந்துக்க போறாங்க. ஜேபி நட்டா, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பெரிய தலைவர் கலந்துக்க போறாங்கன்னு சொல்றாங்க. ஏற்கனவே 11ஆம் தேதி ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. இந்த மீட்டிங் எதை ஒட்டி நினைக்கிறீங்க? ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு உண்டான தொடர்பை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்கா இல்லை தேர்தல் ஒட்டியா, எதுக்காக நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஒரு இன்டோர் மீட்டிங். இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் வீட்டில் போய் உட்காந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பொதுச் செயலாளர், அவர் பேர் தத்தேரையா உட்காந்து பேசியிருக்காரு. அவர் கூட ஜாயின்ட் செக்ரட்டரி போனதாக சொல்றாங்க. ஜாயின்ட் செக்ரட்டரி அருண்குமார், ஜாயின்ட் செக்ரட்டரினா ஜாயிண்ட் ஜெனரல் செக்ரட்டரி, அவர் போயிருக்கிறதா சொல்றாங்க. இவங்க எல்லாமே ஆர்எஸ்எஸ்னுடைய டாப் மோஸ்ட் தலைகள். நீங்க மோகன் பகவத்துக்கு அடுத்த தலைவராக இவர் தான் வரக்கூடாது. அவர் தத்தேரையா ஹசபில்லா அப்படிம்பாங்க. அவர் தான் வர வேண்டிய ஒருத்தர். அவரே நேரடியாக இன்வால்வ் ஆகி உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ராஜ்நாத் சிங் வீட்டுக்கே போயிருக்காரு. 11ஆம் தேதி ஈவினிங் போயிருக்காரு. இப்போ இந்த மாதம் எண்டில் 31 அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரைக்குமான கூட்டம் கேரளாவில் இவங்க ஒன்று கூடுறாங்க. இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா தத்தேரையா தான் வராரு, ஜெனரல் செக்ரட்டரி வராரு. அதே மாதிரி ஜாயின்ட் செக்ரட்டரி அருண்குமார் வராரு. இது இல்லாமல் இந்த சைடில் பிஜேபி சைடில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேபி நட்டா, இன்னொரு பக்கம் அமித்ஷா, ராஜ்நாத் சிங். இந்த பேச்சுவார்த்தை ஏன் எதுக்கு அப்படின்னா, இவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்து பங்களாதேஷ்ல பிரச்சனை நடக்குது, அங்கிருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கான சில விஷயங்கள் நம்ம செய்யணும், இது ஒரு பிரைமரியான விஷயம் அப்படிங்கிறத பத்தி தான் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேர்தல் வரப்போகுது, தேர்தல் குறித்து சில முடிவுகள் எடுப்பாங்க அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸ் சோர்ஸ் சொல்றாங்க. இது உண்மையிலேயே இங்க ஒரு பெரிய பார்கெயின் நடந்துட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன். இந்த பார்கெயின் என்னவா இருக்கு அப்படின்னு நான் யூகிக்கிறேன் அப்படின்னா, ஜேபி நட்டா பாஜகவினுடைய தலைவர் பதவி ஒரு காலம் முடிந்து விட்டது. அவர் இந்த தேர்தலுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அவரை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காகவே பாத்தீங்கன்னா பாஜக கட்சியில சில சட்ட திருத்தங்களை மாத்தினாங்க. அது பெரிய விமர்சனமா மாறிச்சு. அதில் இருக்கக்கூடிய சில கிளாஸஸை, சில சட்ட விதிகளை நட்டாவுக்காக இவங்க மாத்தினாங்க. அப்போ அது பெரிய இஷ்யூவா மாறிச்சு. இப்போ என்னன்னா, நட்டா மத்திய அமைச்சர் ஆயிட்டாரு. அவர் ஒரு எம்பி ஆனாலே நீங்க பாஜக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இப்போ யாரு அடுத்த தலைவர்? பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேர்தல் வரட்டும், இந்த மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் தேர்தல், ஜம்மு காஷ்மீர் தேர்தல் முடிக்கட்டும், நம்ம பேசுவோம். இப்போ இவங்க சைட்ல இருந்து என்ன ப்ரப்போசலா இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தகவல் அப்படின்னா, இல்ல அடுத்த பாஜக தலைவரா நாங்க சொல்றவங்களை நீங்க தேர்வு செய்யுங்க. ஆமா, இந்த எலெக்ஷனுக்கு நாங்க வேலை பார்த்து கொடுக்குறோம். இப்போ இந்த எலெக்ஷனுடைய வெற்றி வாய்ப்பை நாங்க முடிவு பண்ணிடுறோம். நீங்க ஆனா நாங்க சொல்ற ஆள் தான் அடுத்த தலைவரா வரணும் பாஜகவுக்கு அப்படிங்கிற டிமாண்டுக்காக தான் இது ஒரு மிகப்பெரிய இழுபறியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதா முக்கியமான செய்தியா இருக்கு. இதை நம்ம இன்னும் ரொம்ப கூடுதலாக கவனிக்கணும் அப்படின்னா, வரக்கூடிய 4 மாநில தேர்தல் அப்படிங்கிறது சாதாரண தேர்தல் கிடையாது. மோடிக்கும் பாஜகவுக்கும், அதாவது மோடியினுடைய பாஜகவுக்கும். ஏன் அப்படின்னா, இந்த வெற்றி அவர் காமிச்சாகணும். அவருக்கு ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப தில்லாகவும் அவங்க 2024 தேர்தலில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பாஜக பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு ஆர்எஸ்எஸோடு உட்கார்ந்துருக்காங்க. அப்பெல்லாம் ஆர்எஸ்எஸ் நேரடியாகவே எச்சரிச்சாங்க, மோடிங்கிற பிம்பமோ ஹிந்துத்துவங்கிற ஜெல்லோ ஒர்க் அவுட் ஆகாது, கிரவுண்ட்ல ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, பத்திரிகைகளை தொடர் கட்டுரை எழுதினாங்க, ஆர்கனைசர்லேயே கட்டுரைகள் வந்துச்சு, அதையும் அவங்க பொருட்படுத்தலை. இதை எப்படி பேட்சப் பண்ணலாம் அப்படின்னு மோடி சில விஷயங்களை செஞ்சாங்க. பிஜேபி என்ன சொன்னாங்கன்னா, சில வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கொண்டு சில மேட்சப் பண்ண வைக்க முடியுமான்னு பார்த்தாங்க. அதில் மத்திய பிரதேசம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. மத்திய பிரதேசத்தில், தமிழ்நாடுல என்னென்ன ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா? பெண்களுக்கு உதவித்தொகை கொடுக்கறதா இருக்கட்டும், இது மாதிரி பெண்களை மையமாக வச்ச பல சலுகைகள் இருக்கு பார்த்தீங்களா, மக்களுக்கான உரிமை தொகைகள், இது மாதிரியான விஷயங்களை மத்திய பிரதேசத்தில் கொண்டு 3000 ரூபாய்லாம் கொடுத்தாங்க தேர்தலுக்கு சில மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும். நீங்க இது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ என்னன்னா, நீங்க 20 வருஷம் பாஜக மத்திய பிரதேசம் ஆண்டுகிட்டு இருக்கு. ஆனா உதவித்தொகைகளோ இலவசங்களோ கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும், அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இல்லாம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது கிரவுண்ட் யதார்த்தம். ஸோ அப்போ இதை பாஜக கையில் பிடிச்சிருக்கு. இந்த ஸ்கீம்ஸை அவங்க சேர்த்து செய்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்களுடைய இந்துத்துவ போக்கம் அவங்க கைவிடவெல்லாம் இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குது அப்படின்னா, நீங்கள் இந்துத்துவாவை பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கட்சி கட்டமைப்பு இல்லாமல் போயிட்டு இருக்கு, கிரவுண்ட்ல கட்சியை வாஷ் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கூட்டணி எப்படி இருக்கும் அப்படின்னா, பாஜக ஒரு பொலிட்டிக்கல் விங்கு, மேலிடத்துல சில முடிவுகள் எடுக்கப்படும், கிரவுண்ட்ல ஆர்எஸ்எஸ் காரங்க தான் வேலை செய்வாங்க. எப்பவுமே கிரவுண்ட்ல ஆர்எஸ்எஸ் காரங்க தான் வேலை செய்வாங்க. அதே மாதிரி மிடில் லெவல்ல இந்த கிரவுண்ட் கேடட்ஸை வேலைக்கு உட்படுத்துறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தலைமை பீடங்களை தான் இருக்கும். ஸோ பாஜக ஒர்க் அவுட்டுக்கு வரும். இதுதான் காலங்காலமா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இந்த 10 ஆண்டுகளில் நடந்த சிக்கலை அவங்க எதை பார்க்குறாங்க அப்படின்னா,
மற்ற கட்சியிலிருந்து நிறைய பேர்த்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க கிரவுண்ட்லயே. ரைட். அவங்க மிடில் லெவலுக்கு வர்றாங்க. அவங்க மிடில் லெவலுக்கு வரும்போது அவங்களுக்கு பாஜக நிறைய பொருளாதார ஆதாயங்களை வந்து செஞ்சு கொடுக்குது. நிறைய கேள்விப்பட்டது கூட்டு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சீட் கொடுக்குறாங்க. அதுல வந்து ஆர்எஸ்எஸ் ரொம்ப முக்கியமான கருத்து நீங்க சொன்னது. அது வந்து அவங்க வந்து ரொம்ப தேர்தலில் இந்த முறை ஆர்எஸ்எஸ் வேலை செய்யாம போனதுக்கு முக்கியமான காரணம். ஏறத்தாழ 106 MP சீட்டை வந்து புது கேரக்டருக்கு தான் கொடுத்தாங்க. அதாவது வெளி கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுல கிட்டத்தட்ட 67 பேர் தோத்து போனாங்க. இது எல்லாமே சிக்கலா இருக்கு. அந்த 67 பேர்ல அந்த 106 பேர்த்துக்குமே பாஜக ஆர்எஸ்எஸ் வேலை செய்யல. டிமாண்ட் எவ்வளவோ டிமாண்ட் பண்ணி பார்த்தாங்க. பாஜகலயே பாத்தீங்கன்னா கோர் ஆர்எஸ்எஸ் கேடட்ஸ்க்கு மட்டும்தான் வேலை நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஏற்கனவே தேர்தல் நடந்த பிரச்சனை. இப்போ இந்த மீட்டிங், கேரளா மீட்டிங்கா இருக்கட்டும், ராஜ்நாத் சிங் மீட்டிங்கா இருக்கட்டும், இந்த 4 மாநில தேர்தலை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இப்பவும் ஆர்எஸ்எஸ் அவங்களை எச்சரிக்கை பண்ணிட்டு தான் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி மோடிங்கிற பிம்பமோ இல்ல இந்துத்துவாங்கிற ஜெல்லோ ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறத அவங்க ஜாடமாடியா சொல்லிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பாஜக அதை புரிஞ்சிருச்சு. பாஜக அதை புரிஞ்சுக்கிச்சு. நான் எப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க மகாராஷ்டிரா தேர்தல் நடத்துறதுக்கு தேதி அறிவிக்கல. ரைட். நேத்து அறிவிச்சாங்க. நேத்து வந்து காஷ்மீருக்கு அறிவிச்சிருக்காங்க 3 கட்டம், ஹரியானாவுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஆனா ஏன் மகாராஷ்டிராவுக்கு அறிவிக்கல? மகாராஷ்டிராவுக்கு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப போன மாசம் வந்து 1500 ரூபாய் நினைக்கிறேன் அந்த இலவச பெண்களுக்கான தொகை, உரிமை தொகையை அவங்க போட்டிருக்காங்க. நல்ல விஷயம், வரவேற்கிறோம். ஆனா அதை போன மாசம் தான் அவங்க ஓபன் பண்றாங்க. நீங்க அது என்ன 3 மாசம் அவங்க செய்யணும், இல்ல 4 மாசம் செஞ்சா தான் மக்கள் மனசுல பதியும். ஒரு பாஜக MP பொது வெளியில நின்று பேசுறாரு. இந்த 1500 ரூபாய் ஸ்கீம் கொடுக்கும்போது, இங்க பாருங்க நாங்க 1500 ரூபாய் கொடுக்குறோம், இந்த பணம் உங்களுக்கு நிரந்தரமா வேணும் அப்படின்னா நீங்க எங்களுக்கு ஓட்டு போடணும், நாங்க வரலன்னா உங்களுக்கு இந்த காசு கிடைக்காதுன்னு அவர் மிரட்டுறாரு. சோ அதை வந்து தேர்தலுக்கு ஓட்டுக்கு நாங்க காசு கொடுக்குறோம் அப்படிங்கறத அவர் ஜாடமடையா சொல்றாரு. 96,000 கோடி தேவை சில ஸ்கீம்ஸை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. அதே மாதிரி இளைஞர்களுக்கு, நீங்க வந்து ITI படிச்சவன் +2 முடிச்சவங்க, 1 டிகிரி முடிச்சவங்க, PG முடிச்சவங்களுக்கு 6,000, 8,000, 10,000 ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க ஒரு வருஷத்துக்கு கொடுக்கறதுக்கு. நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு UG முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு கையில காசு இல்லை, வேலை கிடைக்கல அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அரசாங்கம் 9,000 ரூபாய் மாசம் உங்க அக்கௌண்ட்ல போட்டுரும். நீங்க அதுக்குள்ள வேலை தேடிக்கணும். இந்த ஸ்கீமையும் அவங்க எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. இதுக்கு ஒரு டைம் பீரியட் தேவைப்படுது. யாருக்கு? மராத்தி பிஜேபிக்கு. ஸோ அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க அங்க போய் நின்று இந்துத்துவா முஸ்லிம்ஸ்களை அடிக்கலாம், வகுப்பு நிலத்தை எடுத்துடலாம், இல்லை வந்து நீங்க வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வருவோம், அதை செக்யூலர் கோடுன்னு பேசுவோம். அதே சமயத்தில் நாங்கள் வந்து ஒன் இண்டியா ஒன் நேஷன் ஒன் தேர்தல் எல்லாம் பேசுவோம். இதெல்லாம் ஒரு பக்கம் அவங்க பேசுறாங்க. பட் ஆனால் கிரவுண்ட்ல இது எடுபடலை. கிரவுண்ட்ல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தான் எடுபடுது. அதை மாநில அரசாங்கங்கள் சொல்றாங்க, இல்லை கிரவுண்ட்ல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை போடுங்க அப்படிங்கிறாங்க. இவங்க சரி ஓகே ரைட்னு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும் ஃபோக்கஸ் பண்றாங்க. மோடி இந்த பக்கம் இந்துத்துவாவும் பேசுறாரு. அந்த போலரைசேஷனை அவங்க விட்டு கொடுக்கல, அந்த போலரைசேஷனை செஞ்சுட்டு தான் அவங்க பண்றாங்க. ஸோ அப்போ இதுல இருந்து பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மோடி இந்துத்துவா இந்த ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் நாம் மராத்தா தேர்தலில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பெண்களுக்கு 1500, இளைஞர்களுக்கும் காசு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால ஓட்டை செக்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெளிவா அவங்க தெரிஞ்சிருக்காங்க. இந்துத்துவா போலரைசேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுவும் தேவைங்கிறத புரிஞ்சுட்டு தான் இந்த வேலையை அவங்க சீரியஸா செஞ்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படலை. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அவங்க எத்தனை கட்டமா பிரிப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா எல்லா கட்ட பிரச்சாரத்துக்கும் மோடி வரணும்னு விரும்புறாரு. ரெண்டாவது இப்போ சிஎம் கேண்டிடேட் அங்கே இல்லை. ஆனால் உத்தவ் தாக்கரேவை சிஎம் கேண்டிடேட்டாக கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான ஒரு கூட்டு சேவான ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து உத்தவ் தாக்கரே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டாருன்னா பெரிய வெற்றி இருக்குது. ஸோ அப்போது இதை காம்ப்ரமைஸ் பண்ணணும்னா நம்ம வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கொண்டு வரணும்னு சொல்லி இவங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த தேர்தலை சந்திக்கிறதுல இவங்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடர்பாடை மையமாக வச்சு ஆர்எஸ்எஸ் பாஜக ஒரு பேரம் பேசுது. ஓகே, நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம், நாக்பூர் நம்மளுது, மகாராஷ்டிரா நம்மளுது, நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம், எலெக்ஷனில் வெற்றியை பார்த்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. மகாராஷ்டிராவினுடைய சிஎம் கேண்டிடேட்டும் சரி, பிஜேபியினுடைய அடுத்த தலைவர் நட்டாவுக்கு பிறகான தலைவர் ரெண்டையும் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். நீங்கள் 4 மாநிலத்தில் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியா, நாங்கள் ஜெயிச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறத அவங்க கிரவுண்ட் ஒர்க்காக நாங்கள் பண்ணி தரோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாமே கான்ஃபிடென்ட்டாக அவங்க பேசலாம். அவங்க வந்து நாங்கள் ஜெயிச்சு தரோன்னு பேசலாம். கிரவுண்டில் அவங்களுக்கு உண்மையிலேயே சக்தி இருக்கலாம், கேரட்ஸ் இருக்கலாம், எல்லாமே உண்மைதான். ஆனால் இந்தியா அலையன்ஸ் வந்து சாதாரண கூட்டணி கிடையாது. நீங்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பேச்சுவார்த்தையில் என்ன 24 தேர்தலை பற்றி பேசும்போது கூட என்ன பேசுனாங்க அப்படின்னா, இல்லை ஆர்எஸ்எஸ் கிரவுண்டில் ஒர்க் பண்ணல, அதனால பிஜேபி தோத்துருச்சு. ஆனால் கேள்விப்பட்ட வரைக்கும், படித்த வரைக்குமே உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் தான் ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணன்ற செய்தி தான் நம்மளால் அதிகமாக பார்க்க முடியுது. இதை தவிர்த்து மற்ற மாநிலங்களில், இப்போ மத்திய பிரதேசம் நீங்கள் சொல்கிறீங்க, இதை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் எப்படி இருக்கு? மகாராஷ்டிராவில் எடுத்துங்க. மகாராஷ்டிராவில் அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த 48 சீட்டு நினைக்கிறேன், 31 சீட்டு இழந்தாங்க. மிகப்பெரிய இழப்பு பாஜகவுக்கு. அவங்க இதுக்கு ரூலிங் பார்ட்டி.
அப்படியே ஹரியானாவுக்கு போங்க, 10 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்க 5 சீட்டு தோத்தாங்க, 10 சீட்டில் 50% வாஷ் அவுட் ஆச்சு. ரைட். அப்போ இந்த ரெண்டுமே ஹரியானா மகாராஷ்டிரா ஃபேக்டர் இருக்குது பார்த்தீங்களா இவங்களுக்கு, இந்துத்துவாவுக்கு, இது ரெண்டுலேயுமே எப்படி வாஷ் அவுட் ஆச்சு உங்களுக்கு? நீங்கள் வந்து கிரவுண்டில் ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணலைங்கிறது ஒரு ஃபேக்டராக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் சாமானிய மனுஷனோட உரையாடுறதுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோ இல்லை மற்ற திட்டங்களோ இல்லை. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மகாராஷ்டிரா ஹரியானாவில் இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு பாஜகவுக்கு, பாதிக்கு பாதி வாஷ் அவுட் ஆச்சு. ஆனால் இவங்க மத்திய பிரதேசத்தில் எப்படி எஸ்கேப் ஆனாங்க அப்படின்னா, இந்த 2 மாநிலத்திலையும் அவங்க செய்யாத வேலையை மத்திய பிரதேசத்தில் பாஜக செஞ்சிருக்கு. அது என்னன்னா வெல்ஃபேர் ஸ்கீம். பெண்களுக்கு 3000 ரூபா கொடுத்தது, அதை வந்து தொடர்ச்சியாக செஞ்சாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க தேர்தலுக்கு முன்னாடி. ஏன்னா 20 ஆண்டு காலம் அங்கே வந்து பாஜக இருக்கு மத்திய பிரதேசத்தில். ஸோ அந்த அனுபவத்திலிருந்து இனிமேல் நம்ம இருக்க முடியாது, நம்ம இருக்கணும்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வர சொல்லி பல திட்டங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அங்க முழுக்க இந்துத்துவ வேலை செய்யல. இந்துத்துவா இருக்கு, இந்துத்துவா இல்லாம இல்ல. பட் ஆனா இந்துத்துவா ஃபேக்டர் மட்டுமே போதாது. இந்துத்துவா ஃபேக்டர், இந்துத்துவாங்கிற ஜெல் பத்தல அப்படிங்கிறது தான் நீங்க வந்து உத்தரப்பிரதேசலையும் பார்க்கணும், அதே சமயத்தில் மத்திய பிரதேசலையும் பார்க்கணும். இன்னைக்கு மகாராஷ்டிரா தேர்தலை இவங்க தள்ளி வச்சிருக்கிறதுக்கான காரணத்தையும் பார்க்கணும். இது எல்லாமே வேற ஒரு ஃபேக்டர் தேவைப்படுது. அந்த ஃபேக்டருக்காக தான் இன்னைக்கு 96,000 கோடியை கொடுங்கன்னு சொல்லி இங்கே வந்து அஜித் பவாரும் இல்லை வந்து ஏக்நாத் ஷிண்டேவும் இன்னொரு பக்கம் அவர் பேர் என்ன பிஜேபியினுடைய பட்னாவிஸும் உட்காந்துருக்காங்க. இவங்க 3 பேர்த்துக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா, பணம் வந்துடும், திட்டத்தை கொண்டு வந்துடுறீங்க, யார் போட்டோ போட போறீங்க அப்படின்னு சொல்லி, யார் போட்டோ வேணா மோடி அமித்ஷா போட்டோ மட்டும் போடுங்க. ஷிண்டே குரூப் வந்து பால் தாக்கரே போட்டோ போடணும் அவர் சொல்றாரு, ஏன்னா அவருக்கு அதான ஐடென்டிட்டி. இந்த பக்கம் அஜித் பவார் வந்து இல்லை நாங்கள் வந்து என்சிபியிலேருந்து வந்திருக்கோம், நாங்கள் இவ்வளோ வேலை பார்த்துருக்கோம், திட்டங்களை 3 பேருக்கு போட்டோ போடணும், இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, இது ஒன்றும் உருப்படாது. ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து 3 தலைமையை வச்சுட்டு புதுசா ஸ்கீமை கொண்டு வந்து 3 மாசத்துல இமீடியட்டா ஒரு ஷாக் கொடுத்து மகாராஷ்டிரால ஜெயிக்கணும்னு நினைக்கிறது வேஸ்ட், முடியவே முடியாது. ரெண்டாவது, கிரவுண்ட்ல ஆர்எஸ்எஸ் ஃபேக்டரை எவ்வளோ வேலை செஞ்சாலும் தெருவா போய் பிரச்சாரம் பண்ணாலும் நீங்க வந்து இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை வைத்துக்கொண்டு மட்டுமே ஜெயிக்க முடியாது. நீங்க உத்தவ் தாக்கரேவனுடைய போக்கு மாறி இருக்கா இல்லையா? வகுப்புவாத சட்டத்துக்கு, இது வகுப்பு சட்டத்துக்கு கடுமையாக எடுத்திருக்காரு அவர். அவர் இருக்க வேண்டிய சூழல் எங்க இருந்து வருது? அப்போ அவர் இஸ்லாமிய ஓட்டுகளை அக்ரிகேட் பண்றாரு. காலங்காலமாக இஸ்லாமியர்களை திட்டி அவங்க அப்பா தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து தடை செய்யப்பட்டிருக்காரு. 6 ஆண்டுகள் தேர்தல் நிற்க முடியாத அளவுக்கு பால் தாக்கரேக்கு சிக்கல் வந்த அவர் இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து மாத்துறாரு இல்லையா? மராத்தா ஓட் பேங்க் மட்டும் பத்தாது, பிளஸ் முஸ்லிம்ஸ் இணைக்கணும்னு பாக்குறாரு. இவங்க நான் மராத்தா ஓட் பேங்க் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிரா ஃபேக்ட்ல வேலை செய்யறாங்க. ஸோ அதனால நம்ம 2ஆ பார்க்க வேண்டியதா இருக்கும். இந்துத்துவா, இன்னொரு பக்கம் வெல்ஃபேர் ஸ்கீம், ரெண்டும் இணைஞ்சா மட்டும்தான் இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியும். இந்துத்துவாவுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய உதவி தேவை. நீங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுக்கு நீங்க எவ்வளவு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அறிவிச்சாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் பிரச்சாரம் பண்றாங்க இல்லையா அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை, அந்த பிரச்சார பலம் ஆர்எஸ்எஸ்ல தான் இருக்கு. இப்போ நீங்க கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா, நிறைய போன தேர்தலையே பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து சிறப்பான நிறைய திட்டங்களை அறிவிச்சாங்க. ஆனா அந்த திட்டங்கள் குறித்தான விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேர முடியாததுக்கான காரணமே என்னன்னா, பிரச்சாரம் பத்தலை. காங்கிரஸ் ஆண்ட மாநிலங்கள்லயே அவங்க நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வந்தப்போ கூட அதை பாஜக அளவுக்கு மிஷினரியா ஃபேக்டரியா கொண்டு போய் ப்ரொபகேண்டா பண்றதுக்கு அவங்கள்ட்ட ஆள் இல்லை. இந்த ஃபேக்டரி புல்வாமான்றது ஒரு பெரிய ஃபேக்ட் அங்க ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் மைண்ட்ல வச்சுதான் இந்த தேர்தலை சந்திக்கணும். 4 மாநில தேர்தல் வருது, நாங்க ஜெயிச்சே ஆகணும். இது ஜெயிச்சா மட்டும்தான் மோடி இருப்பார். அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆர்எஸ்எஸ் காம்ப்ரமைஸ் எங்க போகுது அப்படின்னா, இவர் பிரதமரா அடுத்த 5 வருஷத்துக்கு இருந்துட்டு போறாரு, ஆனா பாஜகவினுடைய தலைமை எங்கள்கிட்ட வரணும். அதே சமயத்துல மகாராஷ்டிராவினுடைய தலைமை எங்களுக்கு வரணும். இந்த 2 தலைமை நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா 5 வருஷம் அவர் நாங்க இருக்க விடுறோம் அப்படிங்கறதான் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையா ஓடிட்டு இருக்கிறதாக தான் சொல்லப்படுது. ஆனா இந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப வந்து யோகியை கை கழுவி விட்டாங்க. யோகியை தான் அடுத்த பிரதமராய் அடுத்த வருஷம் 75 அவருக்கு, யாருக்கு? பிரதமருக்கு. ஸோ யோகியை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஃபேக்டரை பிளான் பண்றாங்க. யோகியை கொண்டு வந்தாலும் சிக்கல் இருக்கு. ஏன்னா ஃபுல் ஃபிளட்ஜான இந்துத்துவா வெறுப்பு அப்படிங்கிறது வந்து கிரவுண்ட்ல ஒர்க் அவுட் ஆகாம ஒரு ஸ்டாக்னட் ஆகி நிக்குது. நீங்க வந்து அவர் வந்து இப்ப யாத்திரை பிரச்சனை எல்லாம் கிளப்பிட்டு பார்த்தாரு. நீங்க இதெல்லாமே அங்க இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கம், வேலை வாய்ப்பில் இருக்கிற நடுத்தர வர்க்கத்துக்கு சில சிக்கலா தான் மாறும். ஒரு குரூப் தான் சண்டை போட்டுட்டே இருக்கு கடைசி வரைக்கும், எல்லாத்துக்குமான ஒரு செட்டா அது மாறாது. ஸோ அதனால இந்த கூட்டத்தில் அவங்களுக்கு நடக்கூடிய முக்கியமான பேச்சுவார்த்தை இது ஒரு பேரம் பேசுறாங்க. இதனால் வரைக்கும் இந்திய வரலாறுல ஆர்எஸ்எஸ் 100 ஆண்டுகள் ஆக போகுது, பாஜக கூட உட்கார்ந்து இப்படி ஒரு பேரம் பேசினதே கிடையாது. யாரு பிரதமர், யாரு தலைவர், நாங்க முடிவு பண்ணுவோம், யார் இருக்கணும் யார் இருக்க வேண்டாம். அது மத்திய பிரதேசத்தினுடைய வரலாறையே எடுத்து பாருங்க. மத்திய பிரதேசத்துல இருந்தா முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் இப்ப இல்ல, டக்குன்னு காலி பண்ணாங்க. தூக்கி அமைச்சரா போட்டாங்க, மத்திய அமைச்சரா போட்டாங்க. ஆமா, சௌகானை தூக்கி மத்திய அமைச்சரா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, எதை வேணாலும் செய்யக்கூடிய பவர் ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்ல பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க. அமித்ஷா கூட உட்காந்து, நட்டா கூட உட்காந்து, ராஜ்நாத் சிங் கூட உட்காந்து
பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. அப்போனா இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தேர்தல் தோல்வி பயம் பாஜகவுக்கு இருக்கு. மகாராஷ்டிராவில் அவங்க ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க, அது உண்மை. ஹரியானாவில் அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க, அதுவும் உண்மை. ஜார்க்கண்டில் அவங்க நினைச்சா கூட ஜெயிக்க முடியாது. இந்த மூணுலையுமே பாஜக ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கும் போது மோடிங்கிற இமேஜ் காலியாகும். இப்போ மோடிங்கிற இமேஜை காப்பாற்றி ஆகணும்னு 5 வருஷத்துக்கு அதுக்கு இவங்களும் இறங்கி வராங்க, பிஜேபி இறங்கி வந்திருக்காங்க. அதனால தான் அந்த மீட்டிங்கு இல்லை, அந்த க்ளோஸ் டோர் மீட்டிங்லாம் நடக்காது. இவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, பங்களாதேஷ்லேருந்து வர இந்துக்களுக்கு நாங்கள் உங்களை கதை எங்களுக்கு தெரியாதா, பங்களாதேஷ் இந்துக்கள் நீங்கள் எப்படி பாதுகாப்பீங்க? அது வந்து ஒரு நாட்டில் கிரைசிஸ் நடக்குது, அங்கேருந்து மக்கள் வரத்தான் செய்வாங்க. இங்கே அண்டை மாநிலங்களில் ஒரு ரெஃப்யூஜ் கேம்ப் கொடுக்க போகிறீங்க, நாளைக்கு சிஏ கொண்டு வந்தால் அவங்களுக்கு குடியுரிமை கூட கொடுத்துருவாங்க இந்துக்களுக்கு. அது வந்து ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் உட்காந்து பேசுகிற அளவுக்கான ஒரு பெரிய விஷயமா இல்லை. அது கவர்மெண்ட்டோட விஷயம், அவங்க பார்த்துக்குவாங்க, அது பிரச்சனை இல்லை. ஹசீனாவை சேஃப்டியாக கூப்பிட்டு வந்து பங்களாதேஷ்லேருந்து இங்கே பத்திரமா தங்க வச்சு அவங்களுக்கு மக்களை ரெஃப்யூஜ் கேம்பில் வச்சுக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவ்வளோ அக்கறையான ஆட்கள்லாம் கிடையாது இவங்க. அதாவது பங்களாதேஷிலிருந்து வரக்கூடிய இந்துக்களுக்காக 5 நாள் கூடி உட்காந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பொய்யான விஷயமா இருக்கும். ஓகே, நீங்கள் பார்கெயின்னு சொன்னதான் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. இப்போது மத்திய அரசு ஊழியர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் செயல்பாடுகள் ஈடுபடலாம்னு சொல்லி அறிவிச்சதாகட்டும், இப்போ வக்ஃபு பில்லை கொண்டு வரதாகட்டும், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி மோடி பேசுறதாகட்டும், இது எல்லாமே ஒரு வகையில் ஆர்எஸ்எஸ் கொண்ட ஒன்றிணைஞ்சிருக்காப்பா அப்படின்னு காட்டுறதாகத்தானே 100% உண்மை. அவர் வந்து நாமெல்லாம் ஒன்று, இப்போ அடுத்த பிளேவை மோடி பிளே பண்ண கூட ஆரம்பிக்கலாம். ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையை தாண்டி கேடட்ஸுக்கு அவர் டைரக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இல்லை பாருங்க, நீங்கள்லாம் கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்காரங்களா இருக்கலாம், 50 வருஷமாக தடையில் இருந்த சட்டத்தை நான் நீக்கியிருக்கேன், நான் எவ்வளோ தைரியமாக செஞ்சுருக்கேன். இப்போ ஒரு முஸ்லீம் மினிஸ்டர் கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி சொத்து இருக்குது, இந்த சொத்தை வச்சுட்டு தான் அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாத்தையும் நம்ம பிடிங்கிடுவோம், யார் யாருக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இது முழுக்க என்ன ஆகுனா, அந்த நிலங்களை பிடிங்கி அரசாங்கத்திற்கு கொண்டு வந்ததுக்கு பிறகு கார்பரேட்டுக்கு தான் சாதகமாக போய் முடிய போகுது. கார்பரேட் இதை மோசமாக அவங்களுக்கு தேவையானதை பயன்படுத்த போகிறாங்க. ஸோ இதில் ஒரு பெரிய சொத்து, அதாவது ரயில்வேஸுக்கு பிறகு அதிகமான சொத்து இஸ்லாமிய வகுப்பு இருக்குது. அப்படிங்கும்போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணு உறுத்துது. ஒரே சட்டத்தில் பம்பர் பரிசு, நீ யாரா கொண்டு 2 இந்துக்கள் உள்ள உட்காரைக்கு? நான் கேட்குற இப்போ அறநிலைத்துறையில் நம்ம வச்சுருக்கோம் தமிழ்நாட்டில் எல்லாமே இந்துக்கள் தான் உள்ள. எந்த கிறிஸ்தவரோ இஸ்லாமிய சார்ந்தோ சீக்கியரை சார்ந்தவங்களோ ஜெயினை சார்ந்தவங்களோ புத்த சார்ந்தவங்களோ யாருமே இந்து அறநிலைத்துறையினுடைய கோயில் நிர்வாகத்துக்குள்ளே வரவே முடியாது. நீங்கள் மொத்த பட்டியலையும் போய் வெப்சைட்டில் எடுத்து பாருங்கள், அதிகாரிகள்லேருந்து அறங்காவலர் வரைக்கும் எல்லாமே இந்துக்கள் தான். அப்போ அதில் கொண்டு போய் நாங்கள் 2 முஸ்லீமை போடுவோம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களான்னு கேட்குறேன். அண்ணாமலை ஏற்றுக்க மாட்டாங்க, வானதி ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து வகுப்பு சட்டத்துக்குள்ள இஸ்லாமியருடைய சொத்து, மதராசா, அவங்களுடைய அறக்கல்வி, அவங்களுடைய வந்து மதக்கல்விக்குள்ள நடத்தக்கூடிய இந்த அமைப்பை நீங்கள் இந்துக்கள்னு பேர் சொல்ல, பொதுவாக 2 பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் யாரை தான் போடுவோம். அப்போ நீங்கள் இந்த கேமை விளையாடுறீங்க இல்லையா? இது யாருக்காக விளையாடுறாங்கன்னா, இந்த நிலம் சொத்து இது ஒரு வகையில் பார்த்தா மதமாக ப்ரொஜெக்ட் பண்ணாலும் இந்த நிலம் சொத்தை யார் ஆக்கிரமிக்க போகிறாங்க? அது வந்து கார்பரேட்டு, பாஜக, ஆர்எஸ்எஸ் இவங்களுக்கு தான் போகுது. ஸோ அப்போ இவர் ஒரு சில சமிகைகளை செஞ்சு பார்க்குறாரு. இல்லை நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் இருக்கலாம், நீங்கள் நான் பாருங்க, நான் வந்து ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படின்லாம் பேசுகிறேன். ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா, ஒரு நாடு ஒரு தேர்தல்னா ஒரு ஆகஸ்ட் 15 ஸ்பீச்சில் பேசுகிறாருல, ஜம்மு காஷ்மீருக்கு 3 கட்ட தேர்தல் நடத்துகிறாங்க. தேர்தல் ஆணையர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் ஃபுல்லாக ஜம்மு காஷ்மீர் போயிடும், அதனால் மகாராஷ்டிராவில் தேர்தல் நடத்துறது கொஞ்சம் டிலே பண்ணலாம் அப்படிங்கிறார். நான் என்ன கேட்குறேன், ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடத்துறது, நான் மகாராஷ்டிரா ஜம்மு காஷ்மீரில் ஒவ்வொரு வீட்லேயும் கொண்டு போய் 10 பேர்த்த போட போகிறீங்களான்னு கேட்குறேன். ஒவ்வொரு வீட்டு வாசப்படியில் 10 பேர்த்த உட்கார வைக்க போகிறாங்களா? பாதுகாப்பு பிரச்சனை நிறைய இருக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் பதற்றமான ஜம்மு காஷ்மீர்ல ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஆர்மி இருக்காங்க. ஓகே, பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் போய் அங்க வந்து எலெக்ஷன் நடத்துற அளவுக்கு ஒன்றும் பெரிய கிரைசிஸ் எல்லாம் கிடையாது. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்க எல்லா பேராமிலிட்ரி ஃபோர்ஸையும் ஆர்மி கொண்டு காஷ்மீர்ல இருக்கிறப்ப சைனாக்காரன் ஏன் நார்த் ஈஸ்ட் அருணாச்சலத்துக்குள்ள வரமாட்டான்னு கேட்குறேன். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? பேராமிலிட்ரி ஃபோர்ஸே பத்தலங்கிறீங்க, ஒரு ஸ்டேட்டா அவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கிறீங்க. அப்போ இந்தியாவுக்கு எப்படி தேர்தல் நடத்துவீங்க? இப்போ இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர், வடகிழக்கு மாநிலம் இது எல்லாமே கிரைசிஸான ஜோனா காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியா. அரசாங்கம் அப்படிதான் பதட்டமாக தான் அதை வச்சிருக்கு. இந்த ஏரியாவில் நீங்கள் தேர்தல் நடத்தணும், அதே சமயத்தில் தமிழ்நாட்டிலையும் தேர்தல் நடத்தணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனால இவர் யார் தேர்தல் ஆணையர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை பார்க்கும்போது நமக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு தேர்தல் ஆணையராக இருந்துட்டு, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு, நாங்கள் காஷ்மீரில் தேர்தல் நடத்த போகிறோம், பேராமிலிட்ரி ஃபோர்ஸ்லாம் அங்கே போயிடுச்சு, அதனால் மகாராஷ்டிராவில் தேர்தல் நடத்தணும். உங்களுக்கு ஓப்பனாக சொல்லுங்கள், மோடிக்கு டேட் இல்லை, அவர் இன்னும் அவர் 5 கட்ட பிரச்சாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம். மழை வந்துகிட்டே இருக்கு, விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி பண்டிகைலாம் வருதுங்க. அப்போ ஹரியானாவில் இந்துக்களே கிடையாதா? அவன் வந்து தீபாவளி கொண்டாடல, அவன் வந்து பிள்ளையார் சதுர்த்தியெல்லாம் கொண்டாடலையான்னு கேட்குறேன். அவன் ஹரியானா இருக்கான். இல்லை நீங்கள் ஜம்முவில் இருக்காங்கல்ல, ஜம்முவில் ஹிந்துஸ் தானே, அவ்வளோ ஹிந்துஸ் இருக்காங்கல்ல. அப்புறம் வந்து ஜார்க்கண்டில் ஹிந்துஸ் இல்லையா? இங்கே எல்லாம் ஹிந்துஸ் இருக்காங்க. அதான் மகாராஷ்டிரா ஹிந்துஸுக்கு மட்டும் நீங்கள் வந்து எவ்வளோ சேஃப்டியாக பண்ணுறீங்கன்னா கேட்டேன். மகாராஷ்டிராவில் கண்டிப்பாக வந்து அந்த பிள்ளையார் சதுர்த்தி வரும்போது நிறைய பிள்ளையார்கள் வைப்பாங்க, ஃபங்க்ஷன்லாம் நடக்கும், அதெல்லாம் ஒரு 1 நாள் ஒர்க்கு.
அது தனி ஏரியா, அது மக்கள் பாட்டுக்கு செலவைக்க போறாங்க, மக்கள் பாட்டுக்கு கொண்டு கரைக்க போறாங்க. இது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூலாம் கிடையாது. சரி நீங்க ப்ரீபோன் பண்ணி வைங்க எலெக்ஷனை, ஏன் வைக்கலான்னு கேட்குறேன். இப்போ நீங்க வந்து சரி இந்த பிரச்சனை எல்லாம் வருது, நாங்க தள்ளி வைக்கிறோம் 3 மாசம் 4 மாசம் தள்ளி போறோம், ஏன் இப்போ முன்னாடியே வச்சிருக்க வேண்டியதானே? ரைட். அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அஜெண்டா இருந்தது. இந்த மகாராஷ்டிரா தேர்தலை மையமாக வச்சு உங்களுக்கு ஒரு பெரிய அஜெண்டா இருக்கு. இதனுடைய ஒரு பேச்சுவார்த்தை மீட்டிங் தான் இந்த மீட்டிங்கு. இந்த மீட்டிங் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான மீட்டிங். யாருக்கு? பாஜகவுக்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும். ஓகே, 2 பேர்த்துக்குமே. ஏன்னா இவங்களும் இறங்கி வந்திருக்காங்க, அவங்களும் இறங்கி வர்றாங்க. நாங்க வந்து மோடியை ஏத்துக்கிறோம், ஒரு 5 வருஷம் அவர் இருக்கட்டும் வேணாம், ஆனா நீங்க எங்களுக்கு வந்து மகாராஷ்டிராவையும் பாஜக தலைவர் போஸ்டிங் கொடுத்துருங்க அப்படிங்கிறதா அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய டிஸ்கஷன். செப்டம்பர் 2 இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு இது என்னவாக வெளிப்படும், அதுக்கு பிறகு 2 தரப்புல இருந்தும் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்டுகள் கொடுக்கப்படும் அப்படிங்கறத வச்சு தான் நம்ம யூகிக்க முடியும். ஏன்னா கடந்த காலத்தை பார்த்திருப்பீங்க, ஜேபி நட்டா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல என்ன பேட்டி கொடுத்தாரு அப்படின்னு, தேவையில்லை ஆர்எஸ் சொன்னாரு. ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசர் பத்திரிகை என்ன கட்டுரை இருந்துச்சு நம்ம பார்த்தோம். நீங்க வந்து மோடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகல, ஆர்எஸ்எஸ் தலைவர் என்ன பேசுறான்னு பார்த்தோம். சில பேர் இங்க கடவுள்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு கலாய்ச்சாரு. யார மோடியை நேரடியாக கலாய்ச்சாரு. அதுக்கு முன்னாடி பேசின ஸ்பீச்ல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சேவை செய்யறது மனப்பான்மை உள்ள ஆட்கள் வந்து ஆங்காரக்கூடாது. இது எல்லாமே 2 பேர்த்துக்குள்ள தொடர் முரண்பாடு ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு காம்ப்ரமைஸுக்கு நடக்கிறது தான் இந்த வாரம், இந்த மாசம் எண்ட்ல பாலக்காட்டில் நடக்கக்கூடிய கூட்டம். எனக்கு வருத்தம் வேதனை என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய நிலச்சரிவு நடந்துச்சு வயநாடு பக்கத்துலயே, மக்கள் வந்து இவ்வளவு பேர் செத்தாங்க. அதுல இந்துக்களும் செத்துருக்காங்க, முஸ்லீம்களும் செத்துருக்காங்க, கிறிஸ்தவர்களும் செத்துருக்காங்க, எல்லாருமே இந்தியர்கள் தான். இவ்வளவு மக்கள் செத்தப்ப நீங்க வந்து பார்க்கல, என்ன பணம் தேவைப்படுது, என்ன உணவு தேவைப்படுதுங்கிறத ஆர்கனைஸ் பண்ணல. தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணியிருக்கு. சந்திரபாபு நாயுடு 10 கோடி அறிவிச்சிருக்காரு. தெலுங்கானால இருந்து பணம் வருது, கர்நாடகா பணம் தர்றாங்க, எல்லாரும் பணம் தர்றாங்க, எல்லாம் ஆக்டிவா கொண்டு குவிச்சிருக்காங்க கேரளால அவ்வளவு பொருளை. ஆனா நீங்க உங்க கட்சி சண்டைக்கு வரக்கூடிய மகாராஷ்டிரா தேர்தலுக்காக 5 நாள் பாலக்காடுல உட்காந்து நீங்க பேச போறீங்க. ஸோ அதே சார்க்கில் இவங்க போற போக்கில் வந்து இந்த வயநாடு இஷ்யூஸை போய் பார்த்துட்டு வருவாங்க, இவங்க விசிட் பண்ணுவாங்க. ராஜ்நாத் சிங்கும் போவார், இவர் அமித்ஷாவும் போவாங்க, ஆர்எஸ்எஸ் தலைவரும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கேரளா ஒரு முக்கியமான ஹாட்ஸ்பாட். ஏன்னா கேரளாவில் மெஜாரிட்டியாக அதாவது முஸ்லீம்ஸ் கிறிஸ்தவர்களுடைய வளர்ச்சி மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறதுனால அவங்க வந்து விசிட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இவங்க நேரடியாக விசிட் பண்ணாமல், மக்கள் மேலே அக்கறை இல்லாமல், இதை கூட ஒரு மதவாதமாக தான் பார்க்குறாங்க. இந்த மீட்டிங் அப்போ தான் அவங்க போய் உட்காந்து பேச போகிறாங்க. ஸோ அப்போது இந்த மீட்டிங்கை மையமாக வச்சு கேரளாவில் அவங்க சில ஆதாயத்தை அரைஞ்சுக்குவாங்க. பட் ஆனால் அந்த மீட்டிங் வந்து கேரளாக்கானதாகவோ பங்களாதேஷுக்கானதாகவோ கிடையாது. இது முழுக்க முழுக்க இந்த தேர்தலை மையமாக வச்சு நடக்கக்கூடிய ஒரு பார்கெனிங். அந்த பார்கெனிங்கில் யார் ஜெயிக்க போகிறாங்க, இல்லை இந்த பார்கெனிங்கில் என்ன முடிவு எட்ட போகுது அப்படிங்கிறது செப்டம்பருக்கு பிறகு நம்ம ஒரு மாதம் பத்திரிகையில் பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து என்னென்ன ஸ்டேட்மெண்ட் வருது, பாஜக தரப்புல இருந்து என்னென்ன ஸ்டேட்மெண்ட் வருதுங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இவங்க 2 பேருமே கடைசி வரைக்கும் என்ன பேச்சுவார்த்தை நடந்துட்டு வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் க்ளோஸ் டோர் மீட்டிங் மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த மீட்டிங் ரொம்ப முக்கியமானது வரலாற்றில். ஓகே, தொடர்ந்து அவங்க என்ன பேசிட்டாலும் சரி, அதை முறியடிக்க வேண்டிய தேவை இந்தியா கூட்டணி இருக்கிறதா தான் புரிஞ்சுக்க முடியும். ஆமாம், இந்தியா கூட்டணி பலமா இருக்காங்க. இந்தியா கூட்டணி வந்து இவங்க நினைக்கிற மாதிரி இப்போ நீங்கள் வந்து இந்துத்துவா ஜெல்லை பயன்படுத்திடலாம், மோடி அரிஸ்மாவை பயன்படுத்திடலாம், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்துடலாம், இதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி செய்யலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ ராகுல் ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ ராகுல் வந்து எல்லா இடத்துலையுமே அவருடைய ஆளுமை ப்ளஸ் இந்தியா கூட்டணியினுடைய பலம், அவங்களுடைய ஒர்க்கு அப்படிங்கிறது வந்து பெரிய ரீச்சா இருக்கு. இப்போ மகாராஷ்டிராவில் கூட உத்தவ் தாக்கரே வந்து நம்ம சிஎம் கேண்டிடேட் அறிவிக்கணும்பா முன்னாடியே அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆமாம், ஆக்சுவலி இவங்க எல்லாருமே சேர்ந்து அநேகமாக உத்தவ் தாக்கரே நேரடியாக சிஎம் கேண்டிடேட் அறிவிக்க தான் போறாங்க. சிஎம் கேண்டிடேட் கூட அறிவிக்காம தான் பாஜக அதாவது என்டிஏ கூட்டணி வந்து மகாராஷ்டிராவில் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறாங்க. அஜித் பவார் எப்போ வேணாலும் கழட்டிட்டு போயிடுவாரு. அவர் தேர்தலில் போட்டி போடலான்ட்டு. ஆமா, அவர் தேர்தல் அவருக்கு எப்போ வேணாலும் மொத்தமாக காலி பண்ணிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஆர்எஸ்எஸ் நேரடியாக கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ணாங்க, நீங்க 7000 கோடிக்கு மேல ஒரு ஊழல் பண்ணாரு விவசாயத்துறையில் இருக்கும்போதுன்னு சொல்லி நீங்க மத்திய பிரதேசத்தில் பேசுறீங்க, இல்லை கர்நாடகாவில் பேசுறீங்க. ஆனா 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க மகாராஷ்டிராவுக்கு ஒரு துணை முதலமைச்சராகி ஃபினான்ஸ் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்குறீங்க. அவர் தொடர்ச்சியா எல்லா பீரியட்லையும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காரு. அங்க ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கு, இந்த கட்சி வருது அந்த கட்சி வருது, அவர் சிஎம் வராது இவர் சிஎம் வராது, ஆனா இவர் மட்டும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் உட்காந்துருக்காரு. ஸோ அவர் கையில் கொண்டு வந்து ஃபினான்ஸ் துறையை கொடுத்துருக்கீங்க. இது வந்து மராத்திகளுக்கு ஒரு சிக்கலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. 2வது ஐடியாலஜிக்கலாகவே பார்த்தீங்க அப்படின்னா மராத்தியை இழக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு இலக்கா இருக்கும். ஏன்னா மராத்தாவை மையமாக வச்சு தான் ஆர்எஸ்எஸ்னுடைய லோக்கல் ஃபண்டு வந்து ரொம்ப கலெக்ஷன் ஆகும். நீங்கள் வந்து அதானியாக இருந்தாலும் சரி, அம்பானியாக இருந்தாலும் சரி, அவங்க குஜராத்திகளாக இருந்தாலும் பாம்பேல தான் இருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, இது மாதிரி ஒரு மிகப்பெரிய முதலாளித்துவ பட்டாளமே, அதே மாதிரி சினிமா துறை சார்ந்த ஒரு இந்துத்துவ லாபி எல்லாமே
பாம்பேல தான் இருக்குது, மராத்திஸாக இருக்காங்க, நான் மராத்திஸ் இருக்காங்க. ஸோ அப்போ மராத்தாவை கையில் வச்சிருக்க வேண்டியது, மகாராஷ்டிராவை கையில் வச்சிருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஐடியாலஜிக்கலாகவே ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது அதில் வந்து நீங்கள் வந்து யாரை சிஎம் கேண்டிடேட் கோராக ஆர்எஸ்எஸ்காரர் ஒருத்தர் சிஎம் கேண்டிடேட்டாக போடணும், முன்னாடி ஃபட்னாவிஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது விருப்பம். ஃபட்னாவிஸ் வந்து மோடி தரப்பா மோகன் பகவத் தரப்பா அப்படின்னு இன்னும் முடியாகாமே இருக்கு, ஒரு பெரிய இழுபறியிலே இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் கட்காரி மட்டும்தான் அவங்க தரப்பு, உறுதியான தரப்பு. சொல்ல முடியாது திருப்பி கட்காரி சென்ட்ரலேருந்து வர சொல்லி சிஎம் ஆகிற கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே, என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா கட்காரி வீட்டில் இவங்க ரகசியமாக கேமரா வச்சு வீடியோ வச்சு இவங்க வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அது குறித்து கேரவன் ஒரு நீண்ட ஒரு டீட்டெயில்டான ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. கடந்த காலங்களில் இந்த ஆட்சி துவங்குகிற காலகட்டத்தில் 2014 இந்த ஆட்சி துவங்கின காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா கட்காரி வீட்டில் இவங்க ரகசிய கேமராக்கள், ரகசிய ஆடியோ டிவைஸ்கள் பொருத்தப்பட்டு அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் அவர் வீட்டில் யார் யாரும் மீட் பண்ணுறாங்க, என்னென்ன பேசுகிறாங்க, எல்லா தகவலையும் அவங்க சேகரிச்சாங்க. அது மாட்டிக்கிச்சு பிரைவேட் இன்வெஸ்டிகேஷனை கொண்டு வந்து நிறைய பிரச்சனை ஓடிச்சு. கேரவன் இன்வெஸ்டிகேட் பண்ணி எழுதியிருந்தாங்க. சொன்னால் மகாராஷ்டிராவை எப்பவுமே வந்து மோடி அமித்ஷாவுக்கு ஒரு ஹாட் பெல்ட்டாகவே இருக்காது, எப்படியா என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருக்குது. ஆர்எஸ்எஸும் தனக்கு அது வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தை தான். சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த கூட்டம் அப்படிங்கிறது பாஜக தலைவர் யார், மகாராஷ்டிரா சிஎம் யார், இதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு 4 மாநில தேர்தலில் ஜெயிச்சு மோடியை 5 வருஷத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த டீல் தான் அங்கே பேசப்பட்டு இருக்கு. இது வந்து ஒரு சக்ஸஸ் டீலாகவும் உங்களுக்கு முடியும், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் அந்த டீல் சக்ஸஸாக முடியுமே தவிர தேர்தல் சக்ஸஸாக முடியாது. தேர்தல் களம் அப்படி கிடையாது. ஏன்னா இந்தியா கூட்டணிக்கு வலுவான களமாக இருக்குது. உத்தவ் தாக்கரே ஷார்ப்பாக மகாராஷ்டிரா ஹேண்டில் பண்ணுவார். கண்டிப்பாக இந்த பக்கம் ஹேமந்த் வெளியே வந்துட்டாங்க, ஜார்க்கண்டை அவங்க பார்த்துக்குவாங்க. ஏன்னா அது வந்து பட்டியலின மக்கள், அதாவது குறிப்பாக ட்ரைபல் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஏரியா. அது ட்ரைபல் தலைவர் வேறு அவர், கண்டிப்பாக அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஹரியானாவில் எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே அங்கே பல குழப்பங்கள். இப்போ இருக்கக்கூடிய சிஎம் பேச்சை எவனும் கேட்க மாட்டேங்கிறான். கேபினெட்லாம் அவர் தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. சென்ட்ரலில் வந்து கேபினெட் மினிஸ்டராக இருந்தாலும் மனோகர்லால் கட்டார் தான் எல்லா விஷயத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படிங்கிறாங்க. இப்பவே மெஜாரிட்டி இல்லை, இப்பவே காங்கிரஸ் ஆட்சியை கலைச்சிட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் அவங்க செய்யலை. சிம்பத்தி கிரியேட் பண்ணக்கூடாது, எலெக்ஷன் வரட்டும் வெயிட் பண்ணான்னு சொல்லி அவங்க பொறுமையாக உட்காந்துருக்காங்க. அங்கே 1000 பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. 10 வருஷம் ரெப்புடேஷன் ஃபேக்டராக இருக்கு. ஸோ கட்சியும் பலமாக இல்லாமல் இருக்கு. அதே சமயத்தில் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் ஹரியானாவில் என்ன அப்படின்னா, இப்போ வந்து வினீஷ் பகட் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏர்போர்ட்டில் இறங்கி நேராக ஹரியானாவுக்கு போகிறாங்க. முக்கியமான விஷயம், ஏர்போர்ட்டில் போய் பாருங்க, எக்கச்சக்கமான ஹரியானா மக்கள் கூடி நிற்கிறாங்க. இந்திய மக்களே நிற்கிறாங்க. ஹரியானாலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. சொந்த கிராமம் தாலுக்காலிருந்து அவ்வளோ பேர் கூடி நிற்கிறாங்க. அங்கே பெரிய வரவேற்பா இருக்கு. அவங்க ஏன் தோத்தாங்க, இதுக்கும் பிஜேபிக்கு என்ன அப்படிங்கிறது நேரடியாக நமக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு அவ்வளோ மனசுடைஞ்சு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 53 கிலோ நீங்கள் வந்து ரெஸ்லிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண விடாமல் அவங்க 50 கிலோவுக்கு கொண்டு வந்ததே ஒரு மிகப்பெரிய சதி. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது. ரெண்டாவது, இவங்க இவ்வளோ தூரம் வந்து கிளைம் பண்ணி கோர்ட்டில் கேஸ் போட்டு மேலே வந்து ட்ரிபியூனலில் கேஸ் போட்டு நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்தியா சார்பாக எந்த வழக்கறிஞர்களோ எந்த ஆட்களோ போய் பெரிய சப்போர்ட்டும் பண்ணலை. அவங்க ரொம்ப மன அப்செட்டாக இருக்காங்க. ரெண்டாவது, இந்த பிரிஜ்பூஷன் சிங் மேலே இவ்வளோ பாலியல் குற்றச்சாட்டு இருந்ததுக்கு பிறகு அவர் பையனை எம்பி ஆக்கி அவனுக்கு முக்கிய பதவி கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஃபேக்ட்ரி எல்லாமே ஹரியானாவில் ரொம்ப மோசமாக பிரதிபலிச்சிட்டு இருக்கு. நீங்கள் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு லேடி பாலியல் குற்றச்சாட்டில் ஒரு கட்சியோ கட்சியினுடைய தலைமை மாட்டுதுன்னா அதனுடைய இம்பாக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் இவங்க சாதாரண லேடி அல்ல, இந்தியாவுடைய பெருமை. இவங்க தன்னுடைய பதக்கங்களை, ஒலிம்பிக் பதக்கங்களை கொண்டு இது கங்கையில் போடுறேன்னு சொன்னாங்க இந்த டீம் மொத்தமாகவே சொல்லி. இன்னைக்கு இவங்க வந்தோடனே ஏர்போர்ட்டில் கிடைச்சக்கூடிய வரவேற்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வரவேற்பு கண்டிப்பாக ஹரியானா தேர்தலில் ஒரு மிகப்பெரிய விளையாட போகுது. இது வந்து கண்டிப்பாக பாஜகவுக்கு தெரியும். சென்டிமெண்ட் ரீதியாக, ஆமாம், சென்டிமெண்ட் ரீதியாக ப்ளே பண்ண தான் செய்யும். ரெண்டாவது, மனோகர்லால் கட்டாருக்கே இது நல்லா தெரியும். இவங்க ஏற்கனவே என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒலிம்பிக்கில் ஜெயிச்ச, நீங்கள் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஃபேக்டரு நீங்கள் வந்து வினேஷாக இருந்தாலும் அங்கே ஏற்கனவே விவசாய போராட்டம் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. விவசாயிகள் சரிகாண்டில் இருக்காங்க இவங்க மேலே, யார் பிஜேபி மேலே. அது ரெண்டாவது, விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்டதில், போராட்ட விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்டதில் நிறைய பேர் ஹரியானாக்காரங்க இருக்காங்க. இந்த ஃபேக்டர் கிரவுண்டில் இன்னும் பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஃபேக்டர், அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து மிலிட்டரிக்கு போகக்கூடியவங்க, அக்னிபாத் ஸ்கீமால் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. மூணாவது விஷயம், அங்கே நிறைய ரெஸ்லர்ஸ் இருக்காங்க, ரெஸ்லர்ஸ் ஃபெடரேஷன்ஸ் இருக்கு. இந்தியா ஒலிம்பிக்கு ஸ்போர்ட்ஸில் இவங்க அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்க. இவங்க மாநிலத்தை சார்ந்த ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய இம்பாக்ட் நடந்திருக்குங்கிறது ஸ்டேட் முழுக்க ஏற்கனவே ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய பாலியல் சீண்டலை ஒரு பிஜேபிக்காரங்க ஒரு ஃபெடரேஷன் தலைவர் கொடுத்துருந்தாரு அப்படின்னா, அவங்க டெல்லியில் போராடி இருந்தாங்க அப்படின்னா அது தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய நியூஸாக இருந்திருக்கும். இந்த இம்பாக்ட் ஹரியானாவில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. கிரவுண்டில் வேலை வாய்ப்பு இல்லை, அக்னிபாத் ஸ்கீமை கொண்டு வந்து அதையும் காலி பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேக்டர் எல்லாமே ஹரியானாவை சுற்றி இருக்கிறதுனால ஹரியானா கண்டிப்பாக பாஜகவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை தாண்டி இவங்க ஏதாவது இவிஎம் மிஷினை வச்சு ஏதாவது பண்ணலான்னு நினச்சாலும் அதில் இம்பேக்ட் வரும் கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து இந்த தேர்தல் இவங்களுக்கு வந்து
மிகப்பெரிய பின்னடைவாக தான் போகுது. இந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆக மாறினாலும் இந்த தேர்தல் கண்டிப்பாக பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு, இது மோடிக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நிறைய டீட்டெயில்டான விஷயங்களை பண்ணிட்டீங்க. போக போக என்ன நடக்குது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி. நன்றி.